ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல். டிடிஎலுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். என்னது? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ டிடிஎல்ல வந்து நமக்கு டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது டிடிஎல் ஃபங்க்ஷன். அந்த டேபிள் எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுறது டிடிஎல் ஃபங்க்ஷன். அந்த டேபிளில் காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காலமை வச்சு நம்ம வேலை பார்க்கறது டிடிஎல் ஃபங்க்ஷன். ஓகேவா? எனக்கு ஒரு காலம் வேணாம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதும் டிடிஎல் ஃபங்க்ஷன். ஒரு டேபிளே வேணாம் அப்படின்னு சொல்றது எனக்கு டிடிஎல் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இவ்வளவு நம்ம வந்து டிடிஎல்ல பண்ண முடியும். ஓகே. ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு டிடிஎல்லோட டைப்ஸ். டிடிஎல்லோட டைப்ஸ். ஓகேவா? இதை நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேபிள் லெவல் டிடிஎல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டேபிள் லெவல் டிடிஎல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நேற்று பண்ணிட்டீங்களா? நேற்று பண்ணிட்டீங்களா? எல்லாருமே இதை முன்னாடி நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அன்மியூட் பண்ணி நோட் பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு ப்ரோ. நோட் பண்ணியாச்சு ப்ரோ. ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது தெரியுமா? அதுவும் சொல்றேன் நான் அன்னைக்கு. சிம்பிளான சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துறேனா? சொல்லியாச்சு ப்ரோ. சொன்னீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஆல்டர்ல இருந்து போகணும். ரைட்டா? சரியா? ஆல்டர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காலம் லெவல் டிடிஎல் டைப்ஸ்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? காலம் லெவல் டிடிஎல் டைப்ஸ். ஓகேவா? அதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆல்டர்ல மட்டும் ஆட், மாடிஃபை, ரீநேம், ட்ராப். இந்த ஆட், மாடிஃபை, ரீநேம், ட்ராப் வந்து ஆல்டரோட டைப்ஸ். ஆல்டரோட டைப்ஸ், டிடிஎலோட டைப்ஸ் கிடையாது. இப்போ ஆட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காலம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எம்ப்ளாயிஸ், அந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கு. எனக்கு அதே மாதிரியே இன்னொரு நேம் வேணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு, எனக்கு மிடில் நேம்னு ஒரு காலம் நேம் வேணும். ஓகேவா? அப்பனா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்றது ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? மாடிஃபை அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நேம் காலம் வந்து எனக்கு வேர்கேர் டேட்டா டைப்ல இருக்கு. ஓகேவா? அந்த டேட்டா டைப்பை நான் நம்பருக்கு மாற்றணும். அதுக்காக யூஸ் பண்றது தான் மாடிஃபை. ரீநேம் அப்படின்னா இப்போ வந்து காலம் அலியாஸ் மாதிரி. காலம் அலியாஸ் என்ன பண்ணும்? பரவாயில்ல, டெம்பரரியா மாற்றும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ் எஃப் நேம் அப்படின்னு கொடுத்தா டெம்பரரியா மாற்றும். பட் ரீநேம் வந்து எனக்கு பெர்மனண்டாவே மாத்திரும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த டிடிஎல், டிஎம்எல் இதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை எல்லாமே பெர்மனண்டாக அஃபெக்ட் ஆகும். எதுவுமே அந்த டைமுக்கு மட்டும் இல்லை, பெர்மனண்டாக அஃபெக்ட் ஆகும். ஓகே? அதனால கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. அது எம்ப்ளாயிஸோட டேபிளோட விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஓகே? ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். ஓகே? அதை வச்சு தான் போல போட்டிட்டு இருக்கோம். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஓகே? நெக்ஸ்ட் வந்து அந்த இப்போ ஒரு காலம் வேணாம் எனக்கு, அந்த மிடில் நேம்னு காலம் ஆட் பண்ண பார்த்தீங்களா? அது எனக்கு வேணாம். என்ன பண்ணலாம்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே? இதுதான் ஆல்டர். இப்போ ஆல்டர்ல வந்து ரீநேம் ட்ராப்னு ஒன்று சொன்னேன். எனக்கு டேபிள் லெவல் டிடிஎல் டைப்ஸ்லேயும் ரீநேம் ட்ராப்னு ஒன்று இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், ரெண்டுக்கும் ஒரே பேர் தான் வச்சிருப்பாங்க. பட் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஆல்டர்லையும் வரும், டேபிள் லெவல் டிடிஎல் டைப்ஸ்லையும் வரும். ஓகேவா? டேபிள் லெவலில் இருக்கக்கூடிய ரீநேம் எதுக்கு அப்படின்னா எனக்கு டேபிளோட பேரை மாற்றிக்கிறதுக்கு. ஓகேவா? டேபிள் லெவல் டிடிஎல் எதுக்கு அப்படின்னா எனக்கு டேபிளோட பேரை மாற்றிக்கிறதுக்கு ரீநேம். ஓகேவா? ட்ரங்கேட் அப்படின்னா இப்போ ஒரு டேபிளில் வந்து ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 வேல்யூஸ் வந்து 5 ரோஸ்ல இருக்கு. இப்போ நான் ட்ரங்கேட் டேபிள் அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் நேமை கொடுத்தேன் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய 5 ரோஸ் எனக்கு காணாம போயிடும். 5 வேல்யூஸ் எனக்கு வந்து காணாம போயிடும். டேபிள் அப்படியே தான் இருக்கும். டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எனக்கு காணாம போயிடும். ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயிஸ் மட்டும் தயவு செய்து கொடுத்துறாதீங்க. எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க டேட்டா எல்லாம் காணாம போயிடும். ஓகே? அதுக்கப்புறம் நீங்க தான் டைப் பண்ணணும். ஓகே? நெக்ஸ்ட் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு டேபிளையே வேணான்னு சொல்லி டேபிளே டெலிட் பண்றதுக்காக ட்ராப். ஸோ இவ்வளவுதான் வந்து டிடிஎல். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டைப்ஸ் ஒவ்வொன்று என்னென்ன பண்ணுன்னு சொன்னேன். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ட்ரங்கேட் மட்டும் மறுபடியும் சொல்லுங்க. ட்ரங்கேட்ல இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிளில் வந்து உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து ஸ்டீவன், நீனா அப்படிலாம் இருக்கு. சேலரியில் வந்து 24,000 2,000 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆமா. அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்ல வந்து ஒவ்வொரு காலம்லயும் ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்கும். இப்போ நான் ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்து செமிகாலன் கொடுத்து அதை ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எனக்கு டெலீட் ஆயிடும்.
டேபிள் அப்படியே தான் இருக்கும், எம்ப்ளாயிஸ் டேபிள் அப்படியே தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்க போய் செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். என்னது புரியல? மேல இருக்க காலம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, உள்ளுக்குள்ள டேட்டா மட்டும் போயிடும். டேட்டா மட்டும் டெலிட் ஆகும், காலம்ஸும் டேபிள்ஸும் அப்படியே தான் இருக்கும். ஓகே. நீங்க அதுக்கப்புறம் போய் செலக்ட் ஆல் காலம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு கொடுத்தீங்கன்னா நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து நான் டேட்டா பேஸ்க்கு போகிறேன். இதை வேணால் நான் பேரலாக வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். செலக்ட் ஆல் காலம் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ். ஓகே. நம்ம என்னென்ன டேபிள் இது வரை கிரியேட் பண்ணிக்கணும் பார்க்குறதுக்கு இது. நான் எதுவுமே புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது தான். ஓகே. இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். டீடைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். கிரியேட் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எதுக்கு? ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம். அந்த டேபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஓகே. இப்போ 11 AM பேட்ச் நீங்களாம் சரியா 11 அப்படின்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். சுடுது என் லேப்டாப்பு. ஓகே. கிரியேட் டேபிள் 11 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி எஸ்டி நேம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வைக்கிறேன். ஓகே. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர் கேரக்டர் டேட்டா டைப் வைக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து சைஸ் லிமிட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இன்னொரு காலம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர், ஃபோன் நம்பருக்கு எஸ்டி நேம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்பர் டேட்டா டைப் கொடுக்குறேன். இது வந்து சைஸ் லிமிட் கொடுக்கணும்லாம் அவசியம்லாம் இல்லை. ஓகே. அப்படி கொடுக்குறேன். இப்போ வந்து கோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. கோர்ஸ் நேமுக்கு வந்து varchar 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இதுக்கு வந்து ஒரு 10 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். மூணு காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். இது கூட 10 டிஜிட் வச்சுப்போம். மொபைல் நம்பருக்கு வந்து 10 டிஜிட் வச்சுப்போம். ஓகேவா? ஒன்று 10ஓட கம்மியாக இருக்கும், இல்லை 10 இருக்கும், அவ்வளோ. அது 10க்கு மேலே வந்தால் எரர் வந்துடும். ஓகேவா? இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு செமிகாலன் கொடுக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்குண்டான query. டேபிளில் என்னென்ன காலம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட் நேம்னு ஒரு காலம் நேமு, ஸ்டூடெண்ட் நம்பர்னு ஒரு காலம் நேமு, கோர்ஸ் நேமுக்கு சி நேம் அப்படின்னு ஒரு காலம் நேம். இப்போ அதை நான் ஹைலைட் பண்ணி இப்படி ரன் பண்ணுறேன். எனக்கு டேபிள் கிரியேட்டர்னு வருதா? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் ஆல் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸில் போய் பாருங்கள். டேபிள் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும். 11 இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கா? அஸ் வந்திருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 11ங்கிற டேபிளில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தயவுசெய்து மைக் மியூட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு? இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணல. அதனால வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? டிடிஎல் ஃபுல்லாகவே நம்ம வந்து வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ண போகிறதில்ல. வேல்யூஸ் பாஸ் பண்ணுறது வந்து டிஎம்எல். டிடிஎல்ல வந்து வெறும் டேபிள் கிரியேட் பண்ணுறது, காலம் கிரியேட் பண்ணுறது, டேபிள் பேரை மாற்றுறது, காலம் பேரை மாற்றுறது, டேபிள் எடுக்கிறது, டேபிளில் போடுறது, அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து டேபிளில் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து ஒரு டிடிஎல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதா? கிரியேட் யூஸ் பண்ணி இது மட்டும் தான் பண்ண முடியும். வேற எதுவும் காலம்லாம் கிரியேட் பண்ண முடியாது. காலம் கிரியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டேபிள் வேணும், ரைட்டா? காலம் கிரியேட் பண்ணால் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டேபிள் வேணும். என்கிட்ட இப்போ டேபிள் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஆல்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டேபிளை, அதாவது ஒரு டேபிளில் ஒரு காலத்தை ஆட் பண்ண போறோம். ஓகே. ஆல்டர் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே. அந்த டேபிளோட பேர் என்ன? 11 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லணும். ஆல்டர்ல ஒரு காலத்தை ஆட் பண்ண போறோம். ஓகே. அப்போ நான் என்ன கொடுக்கணும்? ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே.
காலம்க்கு வந்து என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா கோர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும், கோர்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கோர்ஸ் ஐடின்னு கொடுத்துட்டு அது என்ன டேட்டா டைப்னு சொல்லணும். ஐடினா நம்பர் தான் இருக்கும், ஓகேவா? நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 6 டிஜிட் கொடுத்துக்கிறேன். 6 டிஜிட் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம் கார்டை கொடுத்து முடிக்கிறேன். டேபிள் ஆல்டர்னு வந்துருச்சா? இப்போ போயிட்டு இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரைப் டேபிளோட பேர், ஓகே? டேபிளோட பேர் என்ன? 11. டிஸ்கிரைப் 11 நான் அதை கொடுக்குறேன். 11ங்கிறதுல நான் ஏற்கனவே கொடுத்துருந்த காலம் சொல்லுதான், ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் நம்பரு, கோர்ஸ் நேமு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணேன், சிஐடி அப்படிங்கிறது ஆட் பண்ணேன். வந்திருக்கா? அந்த 4 காலம் வந்திருக்கா? அது என்னென்ன டேட்டா டைப்பில் கிரியேட் பண்ணிருக்கங்கிறது வந்திருக்கா? இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வேர்கேருக்கு பக்கத்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வரது எல்லாமே எனக்கு வந்து லென்த்து, ஓகே? அதே நம்பரில் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரெசிஷன், ஓகே? நம்பரில் கொடுத்துக்கிறது வந்து ப்ரெசிஷன், வேர்கேரில் கொடுத்துக்கிறது லென்த்து, ஓகே? இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஓகேவா? ஏதாவது நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டே அப்படி நோட் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு எக்ஸ்ட்ரா காலம் வேணும், எப்படி ஆட் பண்ணுறது, இதுதான் நோட் பண்ணிக்கணும். ப்ரோ இது கேரக்டர் வேர்கேருக்கு வந்து கம்பல்சரியா லென்த் கொடுக்கணுமா? அது மேண்டேட்டரியா? கண்டிப்பா வேர்கேருக்கு கண்டிப்பா லென்த் கொடுக்கணும். நம்பருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வேர்கேருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். கேருக்கு அதான் கேரக்டர் நீங்க கொடுக்கறதுல கண்டிப்பா நம்பர் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. இந்த டிஎஸ்சிங்கிறது சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ப்ரோ அசெண்டிங் டிசெண்டிங்ல கூட ஏஎஸ்சி டிஎஸ்சின்னு சொல்லுவீங்க, அதுவா அது அப்படின்னு. நீங்கள் அதான் நான் உடனே சொல்லுவேன், டிஸ்கிரைப்னே கொடுத்துக்கோங்க, ஓகேவா? டிஎஸ்சிலாம் கொடுக்கணும், டிஸ்கிரைப்னே கொடுத்துக்கோங்க. நான் ஷார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். என்ன கொடுத்துக்கோங்க. நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுங்க. ப்ரோ இப்போ சொல்லுங்க. இந்த டிஎஸ்சி வந்து அந்த ஆர்டர் பை கிளாஸ் கொடுத்தாதானே ப்ரோ அந்த டிஎஸ்சியே ஒர்க் ஆகும்? ஆமா ஒர்க் ஆகும், பட் ஆனால் அதை கேட்குறாங்களே, டவுட் அந்த மாதிரி கேட்குறாங்களே, ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? ஓகே, நான் கிளியர் பண்ணிக்கிறதாக கேட்டேன். ஓகே ஓகே. நோட் பண்ணிச்சா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இதெல்லாம் எடுத்துருவோம். டேபிளை கிரியேட் பண்ணியாச்சு, இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ ஆட் பண்ண சொல்லிட்டேன், ஒரு காலம் நேம் கொடுத்துறேன், அது காலம் என்ன டேட்டா டைப்ல வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துறேன், ஓகே? இப்போ எனக்கு இந்த டேட்டா டைப்பை மாற்றணும், நம்பர்ல இருக்கிறத வேர்கேருக்கு மாற்றணும், ஓகே? அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை கொடுக்கணும், ஓகே? மாடிஃபைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அது சின்டாக்ஸ் பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நான் 11க்கு போட்டு காட்டுறேன் பாருங்க, ஆல்டர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு 11 அப்படின்னு போடுறேன். என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்? மாடிஃபை பண்ண போகிறோம். அந்த மாடிஃபைங்கிறத இங்கே கொடுக்கணும். எதை மாடிஃபை பண்ண போகிறோம்? எந்த காலத்தை? டிஏடி அப்படிங்கிற காலத்தை நான் மாடிஃபை பண்ண போகிறோம், ஓகேவா? நம்பரில் ஆல்ரெடி இருக்கு, நான் என்னவா மாடிஃபை பண்ண போகிறேன்னு மட்டும் சொன்னால் போதும், ஓகே? வேர்கேர், நான் வேர்கேர்னு மட்டும் கொடுக்குறேன், ஓகே? வேர்கேர்னு மட்டும் கொடுக்குறேன், கொடுத்து இந்த இடத்துல ஒரு 30 கொடுக்குறேன், ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இந்த இதை கொடுத்துறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது என்ன வருதுன்னு பாருங்க, வேர்கேரில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? டேபிள் ஆல்டர் ஆயிடுச்சா? இப்போ போய் டேபிளோட ஸ்ட்ரக்சரை பாருங்க, வேர்கேர் 2ன்னு வருதா? வேர்கேர் சிஐடிக்கு வேர்கேர் 2 வருதா? வேர்கேரில் கொடுத்தா வேர்கேர் 2ன்னு எடுத்துக்கும், பிகாஸ் வேர்கேர் இஸ் த நார்மல் ஸ்டாண்டர்ட், வேர்கேர் 2 இஸ் an Oracle ஸ்டாண்டர்ட்.
ஆரக்கிளுக்கு நீங்கள் ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னால் தான் புரியும். அதனால அது அதுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கிச்சு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. மாடிஃபை இது. நோட் பண்ணியாச்சா? சரி, ஓகே. அமைங்க. இப்போ டேட்டா டைப்பை மாற்றியாச்சு. இப்படி இருந்த டேட்டா டைப்பை இப்படி மாற்றிட்டீங்க. சரியா? எனக்கு இப்போ இந்த காலத்தோட பேரையே மாற்றணும். என்ன மாற்றலாம் அப்படின்னா கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மாற்றணும். சரியா? கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஆல்டர் டேபிள் 11. ஓகே, இப்போ நான் என்ன டைப் ஆஃப் இது பண்ண போகிறேன், ரீநேம் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி ரீநேம் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன நேம் இருக்கோ சிஐடி அப்படிங்கிற ஆல்ரெடி இப்படி நேம் இருக்கா, இதை என்னவா மாற்ற போகிறோங்கிறத இப்போ சொல்லணும். என்னென்னு மாற்ற போகிறோன்னா டிஸ்கிரிப்ஷன் மாற்ற போகிறோம். ஓகேவா? க்ளோஸ் மட்டும் கொடுக்கணும். இது எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, மிஸ்ஸிங் பார்ட்டிஷனா சப் பார்ட்டிஷன் அப்படின்னா ஆல்டர் டேபிள் 11 ரீநேம் காலம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து எதை காலம் சிஐடி காலத்தை தான் நீங்கள் ரீநேம் பண்ண போறீங்க, அதனால் காலம் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ரீநேம்க்கும் ட்ராப்புக்கு மட்டும் ஒன்று இருக்கு. டேபிளோட ரீநேம் பண்ண போறீங்க அப்படின்னா ரீநேம் டேபிள் அப்படின்னு சொல்லி இது கொடுப்பீங்க. அதே மாதிரி ட்ராப் இது பண்ணீங்கன்னா ட்ராப் டேபிள் நேம் கொடுப்பீங்க. அதே தான் இங்கேயும் பண்ணணும். ஒரு காலத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா காலத்தோட பேரை மாற்றுறீங்க அப்படின்னா ரீநேம் காலம், அந்த காலத்தோட நேமு, அதை என்னவா மாற்ற போறீங்கிறத புது நேமு. ஓகேவா? ரன் பண்ணுறேன். டேபிள் ஆல்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்கிரைப் 11 கொடுக்குறேன். எனக்கு காலம் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் மாறிடுச்சா? இங்கே முதல்ல சிஐடின்னு தான் இருந்துச்சு, டிஸ்கிரிப்ஷன் மாறிடுச்சா? இது அந்த ஆல்டர் இது ரீநேம்க்கு மட்டும் நான் சின்டாக்ஸ் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஆல்டர் டேபிள் நேம் ரீநேம் காலம் நேம் டு நியூ நேம். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ் ரீநேம்க்கு. இந்த ரெண்டை மட்டும் அப்படி எழுதிக்கோங்க. இந்த ரெண்டும் அப்படி எழுதிக்கோங்க. உங்கள் லேப்டாப்ல இருந்தா ஹீட் வருதா? ஆம்லெட்டே போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. நோட் பண்ணியாச்சுன்னு சொல்லுங்க, அடுத்து போகலாம். கொரியை மட்டும் எழுதாதீங்க, அதுக்கான சின்டாக்ஸ் எப்படி எழுதிருக்கான்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்து எழுதுங்க. ஓகே, நீ எழுதலையா? சூப்பர். அதான் எப்போ எழுதியாச்சா? எந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு விட்டுருக்கு? அதான் அங்கேயே கம்ப்ளீட் பண்ண. ஆமாம், நோட் பண்ண சார். ஓகே, சிவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்டரில் ஆடு, மாடிஃபை, ரீநேம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சாம்பிளுக்கு இந்த கொரி பார்த்துக்கலாம். ஓகே, ஆல்டர் டேபிள் நேம்